சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். 27 ஏக்கர்ல 356 பிளாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி விநாயக் ப்ரமோட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சென்னை சிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்க கையில வெறும் 1.5 லட்சம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்து ஃபியூச்சர் சென்னை சிட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி தான் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க வாலாஜபாத் போறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி செங்கல்பட்டு போறதா இருந்தாலும் சரி, எஸ்பி கோயிலா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் போறதா இருந்தாலும் சரி, இந்த 4 ஏரியாவுக்குமே மிடில் தான் இந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. வாலாஜபாத் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் டிராவலே போயிட முடியும். ஜிஎஸ்டி ரோட் கனெக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டிராவலே போயிட முடியும். செங்கல்பட்டுக்கான ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, இல்ல பஸ் ஸ்டாப்பா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஒரு 30 நிமிஷம் டிராவலே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆன்போர்ட் அகாடமி அகத்தியா மெட்ரிகுலேஷன், சென்ட் ஜோசப்மே, மகரிஷி வித்யமந்திர், டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சுகம் ஹாஸ்பிட்டல், மகேந்திரா வேல் சிட்டி பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் டிராவல்ல தான் இருக்கு. ஒரக்கடம் சிப்காட் ஏரியாவும் 30 மினிட்ஸ்ல தான் இருக்கு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கூட 20 நிமிஷம் டிராவலே நம்ம போயிட முடியும். 1000 கூட இல்ல, வெறும் 699 தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பிரைஸ் ரேஞ்சில் வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 27 ஏக்கரில் 356 பிளாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா விநாயக் ப்ரமோட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சென்னை சிட்டி. ஸோ இந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் வெறும் 1.5 லட்சம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க விநாயக் ப்ரமோட்டர்ஸோட ஃபியூச்சர் சென்னை சிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லேஅவுட் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 27 ஏக்கரில் 356 பிளாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ். இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு லொகேஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும். இந்த சைட்ல இருந்து நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி தான் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க வாலாஜபாத் போறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி செங்கல்பட்டு போறதா இருந்தாலும் சரி, எஸ்பி கோயிலா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் போறதா இருந்தாலும் சரி, இந்த 4 ஏரியாவுக்குமே மிடில் தான் இந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான சைட்டு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க பிளாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1464 இருந்து 3412 வரைக்குமே அவைலபிளா இருக்கு. இந்த சைட்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஷாப்ஸ் வருது, ஸ்கூல் வருது, அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி ஹாலுமே வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருக்க இடமே கம்யூனிட்டி ஹால் வரப்போற இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இந்த சைட்டுக்குள்ளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50, 40, 30, 23 அடியில பிளாக் டாப் ரோட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா சிறுமயிலூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல தான் இந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து வாலாஜபாத் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் டிராவலே போயிட முடியும். ஜிஎஸ்டி ரோட் கனெக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டிராவலே போயிட முடியும். செங்கல்பட்டுக்கான ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, இல்ல பஸ் ஸ்டாப்பா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஒரு 30 நிமிஷம் டிராவலே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா எம்டிஆர் 687 ஆன் ரோட் சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் பக்கத்துல தான் இந்த லே அவுட்டே இருக்கு. ஸோ அதனால நியர்பை ஸ்கூல் காலேஜ் நீங்க இப்போ நீங்க ரெசிடென்சியலா பார்த்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தாலும் சரி, நியர்பை ஸ்கூல் காலேஜ் சொல்றேன். மான்ஃபோர்ட் அகாடமி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல இருக்கு. அகத்தியா மெட்ரிகுலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல போயிட முடியும். சென்ட் ஜோசப்மே ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல போயிட முடியும். மகரிஷி வித்யமந்திர் சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட இங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் டிராவல்ல போயிட முடியும். டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல போயிட முடியும். நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எல்சி ஹாஸ்பிட்டல் 15 நிமிஷம் டிராவல்ல இருக்கு. சுகம் ஹாஸ்பிட்டல் 20 நிமிஷம் டிராவல்ல இருக்கு. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் போன் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துல போயிட முடியும். நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன், இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நியர்பைல என்னென்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா நீங்க இப்போ வாங்கி போறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில நியர்பை டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேல் சிட்டி பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் டிராவல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரக்கடம் சிப்காட் ஏரியாவும் 30 மினிட்ஸ்ல தான் இருக்கு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கூட 20 நிமிஷம் டிராவலே நம்ம போயிட முடியும். நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன், இந்த சைட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ இந்த சைட்டு மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நீங்க 2 வழியா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வாங்கி போட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிளா கூட ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா இங்க ஒரு வீடு கட்டி அந்த வீடை ரெண்டலுக்கு நீங்க இது பண்ண முடியும். ஸோ ரெண்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல யாருப்பா ரெண்டலுக்கு இருப்பான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிப்காட் ஒரக்கடம் நியர்பைல இருக்கு. மகேந்திரா வேல் சிட்டியுமே 30 நிமிஷம் டிராவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியர்பைல இருக்கனால அங்க ஒர்க் பண்றவங்க கூட இங்க ரெண்டல் பேசிக்ல இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால இந்த சைட்ல 2 வகையா நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க சொன்ன வரைக்கும் ஓகே தான்,
ஆனா இதுல வந்து நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் எதுவுமே சொல்லலைன்னு நீங்க கேட்கறது புரியுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 2000 இல்லைங்க, 1000 கூட இல்ல, வெறும் 699 தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. 699 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியால இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்க மாட்டாங்க, எந்த ப்ரொமோட்டர்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா விநாயக் ப்ரொமோட்டர்ஸோட ஃபியூச்சர் சென்னை சிட்டில வெறும் 699 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா 1464 இருந்து இங்க இருக்கு. சரிங்களா, நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்கலாம், 2 பிளாட் வாங்கலாம், நீங்க ஒரு கிரவுண்ட் கூட வாங்கிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பிளாட்ஸ் இருக்கு, 356 பிளாட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரெண்டல் பேசிக்கு நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்காவான லே அவுட் தான். இந்த சைட் எக்ஸாக்டா எங்க வரும் பாத்தீங்க அப்படின்னா வாலாஜாபாத் நியர்பைல இருக்க சிறுமயிலூர் அப்படின்ற இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. 27 ஏக்கர்ல 356 பிளாட்ஸா கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துருப்பீங்க 699 தான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு லே அவுட்லாம் யாருமே மிஸ் பண்ணிடாங்க. ஏன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டே 2000 3000 போயிட்டு இருக்க இடத்துல வெறும் 699 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம சேனலை பார்த்து வர எல்லாருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச் கொடுக்க போறாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச் எதுக்காக கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 699 தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில 10 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். 10 லட்சம் உங்ககிட்ட இல்லையா, அது கவலையை விட்டுருங்க, 1.5 லட்சம் கொண்டு வாங்க. 1464 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து 10,30,000 வருது. ஆனா உங்க கையில 1.5 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த லேண்ட் ஏரியா வந்து புக் பண்ண முடியும். மீதத்தை பேங்க் லோன் கூட அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, எனக்கு தெரிஞ்ச 699 ரூபாய்க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா விநாயக் ப்ரமோட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் இல்லாம டிடிசிபி அப்ரூவோட பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. டைட்டில் கிளியரா இருக்கு. இந்த மாதிரி லே அவுட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு சூப்பரான சைட்டுங்க, யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே உங்க சைட் விசிட்டை புக் பண்ணுங்க.